பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்கள். இந்த நாள் நம்முடைய காலை மன்னாவுக்காக 1 ராஜாக்களின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனம். 1 ராஜாக்கள் 15:26. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவியருக்கு தேவன் அனுக்கிரகம் பண்ணினார். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவியருக்கு தேவன் அனுக்கிரகம் பண்ணினார். இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை மன்னித்து அவருடைய பிள்ளைகளாக மாறக்கூடிய ஒரு அதிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். நாம் இந்த உலகத்தில் எதற்காக வாழ்கிறோம் அல்லது ஏன் அவர் நம்மை தெரிந்து கொண்டார் என்பதை உணர்ந்து இந்த உலகத்தில் வாழப்போகிற நாட்களிலே இயேசப்பாவுக்காக, ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இங்கே வாசித்தோம், கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவியருக்கு தேவன் அனுக்கிரகம் பண்ணினார் என்று வாசிக்கிறோம். அப்போது தாவீது ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தான். சவுலின் நாட்களில் கர்த்தருடைய பெட்டியை நாம் தேடாமல் போனோம். எனவே நம்ம எல்லாரும் கர்த்தருடைய பெட்டியை தேடுவோம் அப்படின்னு சொல்லி அதை எடுத்து கொண்டு வருவதற்கு ஏற்பாடு செய்யும்போது தான் அந்த வேலை லேவியருக்கு கொடுக்குறார். நீங்கள் அதை சுமக்கிற வேலையை நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி பரிசுத்தப்படுத்துகிறார். அப்போ அதனால் தேவன் அவங்கள என்ன செய்தாராம்? ஆசீர்வதித்தாராம். இன்றைக்கு அநேகர் நினைக்கிறாங்க, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு ஊழியர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் முழு நேரம் ஊழியம் செய்கிறார்கள், அவர்கள் செய்தால் போதாதா என்று நினைக்கிறார்கள். எனவே அவங்களுக்கு வேணால் நம்ம முடிஞ்ச அளவு உதவி செய்வோம், பொருளாதாரத்தில் வேண்டிய காணிக்கையை கொடுத்துட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. நம்மளும் நம்ம பங்குக்கு ஏதாவது ஆண்டவருக்கு செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை முழு நேரம் ஊழியம் உங்களுக்கு செய்கிறதுக்கு அழைப்பு இல்லாவிட்டாலும், அல்லது நீங்கள் ஆண்டவரை பற்றி சொல்லுவதற்குரிய அறிவு உங்களுக்கு இல்லாவிட்டாலும், அந்த தைரியம், அந்த பேச்சு திறமை உங்களுக்கு இல்லாவிட்டாலும், ஏதோ ஆண்டவருக்காக ஒரு கர்த்தருடைய ஆலயத்தில் போய் ஏதாவது ஒரு சேவை செய்யலாம். அல்லது உங்களுக்கு தெரிந்த விதத்தில் இயேசுவை நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லலாம். உங்கள் கூட பக்கத்தில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு கூட இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறார்னு ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லலாம். துண்டு பிரதிகள் கொடுப்பது ஒருவேளை அந்த நாட்களில் பிரச்சனையாக தெரிந்தாலும் ஏதாவது ஒன்று உயிர் வாழும் நாட்களெல்லாம் நான் ஆண்டவருக்காக எதையாயிலும் செய்வேன் என்கிற ஒரு தீர்மானம். ஒரு அம்மா ஒரு ஊழியக்காரரை சந்தித்தார். அப்பொழுது அந்த ஊழியக்காரர் அந்த அம்மாவிடம், அம்மா நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டபொழுது, நான் பஸ் ஊழியம் செய்கிறேன் என்று சொன்னார்களாம். அது என்ன பஸ் ஊழியம் அப்படின்னு கேட்டால் நம்ம சொன்னாங்களாம், ஒரு பஸ்ஸில் சென்னையில் ஒரு பஸ்ஸில் ஏறுவாங்க, ஒரு நம்பரில் உள்ள ஒரு பஸ்ஸில் ஏறிட்டு என்ன செய்வாங்களாம், இயேசு உங்களை ரட்சிக்கிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, இயேசுவண்டை வாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செய்வாங்க, அடுத்த ஸ்டாப்பில் இறங்கிடுவாங்க. திரும்ப என்ன செய்வாங்களாம், அடுத்த வண்டியில் ஏறுவாங்களாம். அடுத்த வண்டியில் ஏறி இயேசு உங்களை ரசிக்கிறார், இயேசு ரட்சிக்கிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது அப்படின்னு அடுத்த ஸ்டாப்பில் இறங்கிடுவாங்களாம். இது இப்படி அந்த அம்மா தங்களால் என்ற மட்டும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். நம்மெல்லாம் இயேசுவை பற்றி சொல்வதற்கு வெட்கப்படுகிறோம். ஏன் சர்ச்சுக்கு பைபிளை தூக்கிட்டு போகிறதுக்கே நம்ம வெட்கப்படுறோம். அப்போ இவங்கெல்லாம் தங்களால் முடிந்த ஊழியத்தை செய்திருக்கிறார்கள். ஒரு ஊழியக்காரரை குறித்து கேள்விப்பட்டேன். அவர் என்ன செய்வாராம், கிறிஸ்தவ வீடுகளுக்கு சென்று அதிகாலை நேரங்களில் 5:30 மணிக்கெல்லாம் போய் கதவை தட்டி எழுப்பி விடுவதற்காக போவாராம். அவருடைய வேலையே அதான், அவருடைய ஊழியமே அதான். சிஸ்டர், பிரதர், எந்திரிங்க, 5:30 மணி ஆச்சு, கத்தரை தேடுங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அடுத்த வீட்டுக்கு போயிட்டே இருப்பாராம். இதுதான் அவருடைய ஊழியம். ஆனால் ஒரு நாள் பாருங்கள், இப்படி ஒரு மழை காலத்தில் ஒரு ஊழியத்தை அப்படி செய்யும் பொழுது தெரியாமல் தோண்டி போடப்பட்ட குழிக்குள்ளே விழுந்து அவர் மரித்து போனார். அப்போ இவங்கெல்லாம் வல்லமையாக ஊழியம் செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி இவங்களை பற்றி பேசுகிறதுக்கு யாருமே கிடையாது. பரலோகம் அவங்கள குறித்து பேசுது, பரலோகம் அவங்கள அங்கீகரிக்குது. இன்றைக்கி பெரிய பெரிய ஊழியக்காரங்களை தான் எல்லாருக்கும் தெரியும். இப்படி ஊழியம் செய்கிற அந்த பஸ் ஊழியம், இந்த மாதிரி ஊழியம் செய்கிறவங்களாம் யாருக்கும் தெரியாது. அப்போ இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க, தங்கள் உயிர் வாழ்ந்த நாட்களில் இதை ஆயுள் ஆண்டவருக்காக செய்யணும்னு செஞ்சாங்க. சர்ச்சில் முன்னால் போய் உட்காந்து ஒரு பெருக்குனா கூட அது ஒரு ஊழியம்தான். இப்போ ஆராதனை முடித்து நின்று அந்த சேரெல்லாம் எடுத்து போட்டால் கூட ஒரு ஊழியம்தான். சர்ச் வாசலில் நின்று அந்த அந்த வெஹிக்கிளை அரேஞ்ச் பண்ணால் கூட அதுவும் ஒரு ஊழியம்தான். எப்படினாலும் ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்யலாம். நிறைய பட்டியலிட முடியும் என்னையால்.
ஆகையினால தேவன் கர்த்தருடைய பெட்டியை சுமக்கிற லேவியருக்கு தேவன் அனுக்கிரகம் பண்ணினார். நீங்களும் உங்கள் குடும்பமாக ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்யுங்க, எதையாகிலும் செய்யுங்க, கர்த்தருக்காக செய்யுங்க. உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். எங்களால் இயன்ற மட்டும் உமக்காக எதையாகிலும் செய்ய நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொருவரும் உயிரோடு இருக்கும் நாளிலே, நல்ல சுகம் பலன் கை காலில் இருக்கும் நாட்களில் ஆண்டவருக்காக செய்துவிட்டு தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க, ஓட்டத்தை முடிக்க நீர் கிருபை செய்வீராக. இந்த நாள் முழுவதும் கூட இருமை இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day.